கம் இன்னைக்கு யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பார்க்கலாம். ஆல்டிஹைடில் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட் பார்த்துக்கலாம். ஃபார்மால்டிஹைட் ஃபார்முலா HCHO. ஓகே, இதில் ஃபார்மால்டிஹைடில் 40% ஃபார்மால்டிஹைட் எடுத்துகிட்டு ரிமைனிங் 60% வாட்டரை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஃபார்மலின் சொல்யூஷன். ஓகே, 40% ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் 60% வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா இது கால்டு ஃபார்மலின். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம லேபில் பயாலஜி லேபில் ஸ்பெசிமென் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதேமாதிரி பாட்டனியில் பிளான்ட்ஸ் எல்லாம் உள்ளார வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ பயாலஜிக்கல் ஸ்பெசிமென் ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மலின் யூஸ் ஆகுது. இந்த ஃபார்மலின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்கின் ஹார்டனிங் எஃபெக்ட். இந்த ஃபார்மலினை யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்கின் எல்லாம் திக்காகிடும். அது எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டேனிங் இண்டஸ்ட்ரியில். ஓகே, தென் ஃபார்மால்டிஹைடை இந்த ஃபார்மலினை ஃபீனாலோட ரேக் பண்ண வச்சோம்னா பேக்லைட் அப்படிங்கிற தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் கிடைக்குது. இந்த பேக்லைட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சுவிட்சஸ், லேப்டாப் அவுட்டர் கவர்ஸ், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பேக்லைட். ஓகே, ஃபார்மால்டிஹைட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பெசிமெனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்கின் ஹார்டனிங்க்கு யூஸ் ஆகுது. ஃபார்மால்டிஹைடு அது ஃபீனாலோட சேர்ந்து பேக்லைட்டுன்ற ஒரு ரெசின் ஃபார்ம் ஆகுது. அது வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னால் இதை வந்து ரீமோல்டு பண்ண முடியாது. ஓகே, திரும்ப வந்து அதை ஹீட் பண்ணி திரும்ப வேறு ஷேப்புக்கெல்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் பேக்லைட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, ஸ்விட்சஸ். அப்புறம் ஆல்டிஹைட், அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா பாருங்கள், CH3CHO. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மிரரில் சில்வரிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகே, மிரருக்கு சில்வரிங் ஆஃப் மிரருக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பேரா ஆல்டிஹைட் இஸ் யூஸ் ஃபார் ஹிப்னாட்டிக்னா அப்படியே மைல்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கிறதுக்கு தான். இந்த பேரா ஆல்டிஹைட் பாருங்கள், 3 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைடு ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா அதுக்கு பேர் பேரா ஆல்டிஹைடு. சரியா, 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு அசிட்டால்டிஹைட் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் பேரா ஆல்டிஹைடு. இதே வந்து ஃபார்மால்டிஹைடுக்கு n டைம்ஸ் போட்டோம்னா ஒரு ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் ஃபார்மால்டிஹைடு. ஓகே, ஃபார்மால்டிஹைடில் பேரா ஆல்டிஹைடுன்னு சொல்லலாம். இது அசிட்டால்டிஹைடுக்கு பேரா அசிட்டால்டிஹைடு. ஓகே, இது வந்து ஹிப்னாட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஹிப்னாட்டிக்ஸ்னால் தூக்கம் வர்றதுக்காக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் நிறைய ப்ரிப்பரேஷன். இது ஆல்டிஹைடு ஆசிடாக மாற்றலாம், எஸ்டராக மாற்றலாம், ஆல்கஹாலாக மாற்றலாம், குளோரோஃபோமாக மாற்றலாம். சரியா, CH2OH போட்டால் ஆல்கஹால், COOH போட்டால் ஆசிடு. ஸோ நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு இது அசிட்டால்டிஹைட் யூஸ் ஆகுது. தென் பென்சால்டிஹைட் பாருங்கள், பென்சீன் ரிங் வித் CHO. இது வந்து அரோமேட்டிக் ரிங். ஸோ அது வாசனை பொருள், பெர்ஃப்யூமாகவும் ஃப்ளேவரிங் ஏஜென்ட், வாசனை தர ஏஜென்ட்டாக சாப்பாட்டிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாசனை தரும் பொருளை. அப்புறம் சென்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சின்னமால்டிஹைட், சின்னமிக் ஆசிட், பென்சோயில் குளோரைட். இதுலேயே CH2OH போட்டால் பென்சாயில் ஆல்கஹால், COCl போட்டோம்னா பென்சாயில் குளோரைட். அப்படி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஆர்கானிக் காம்பவுண்டு. ஓகே, இதெல்லாம் ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன். அதேமாதிரி கீட்டோனில் பாருங்கள், அசிட்டோன் CH3COCH3. இது எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து நிறைய கரைக்கிறதுக்கு, இண்டஸ்ட்ரியில் நிறைய சொல்யூஷனை, நிறைய ஆர்கானிக் காம்பவுண்டை கரைக்கிறதுக்கு இந்த அசிட்டோன் யூஸ் ஆகுது. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்கோயிலர் லைக் சல்ஃபோனால். டிரான்ஸ்கோயிலர்னால் ஒரு தூக்கம் மாதிரி இன்டியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காட்டில் வந்து புலி உள்ளார வந்துருச்சு நாட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறத எப்படி பிடிக்கிறது, அவங்க ஃபயர் சர்வீஸ்காரங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா இதை வந்து ஊசி மூலியமாக ஏற்றினோன்னா அது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தூங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க பிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ டிரான்ஸ்கோயிலர்ன்றது வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கிற மெடிசின் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து யூஸ் பண்ணால் கார்டைட்டுங்கிறது கன் பவுடர் வந்து புகை தராத கன் பவுடர். ஓகே, ஸ்மோக்லெஸ் கன் பவுடர் கால்டு கார்டைட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அசிட்டோன். அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர். அப்புறம் இது வந்து பெர்ஸ்பெக்ஸ்ன்ற ஒரு பாலிமர் யூஸ் ஆகுது. இங்கே தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னு யூஸ் பண்ண முடியாது, இது தெர்மோ சாஃப்டனிங் பிளாஸ்டிக். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ரீசேல் பண்ணால் அதை ரீமோல்டு பண்ண முடியும். ஓகே, இப்போது
பென்சீன் ரிங்கில் ஒரு CH3 குரூப் இருந்ததுன்னா CH3CO CH3 இது வந்து அசிட்டோஃபீனோன். இதுவும் எதுக்கு யூஸ் ஆகுது? ஹிப்னாட்டிக், ஸ்லீப்பிங் இன்டியூசிங். அப்புறம் அரோமேட்டிக் ரிங் இருக்கனால பெர்ஃப்யூமில் யூஸ் ஆகுது. இது பென்சோஃபீனோன் பாருங்கள், C6H5 CO C6H5 பென்சோஃபீனோன். இதுவும் அரோமேட்டிக் ரிங் இருக்கனால பெர்ஃப்யூமில் யூஸ் ஆகுது. ஸோ இது இன்னொரு முக்கியமானது வந்து பென்ஸ் ஹைட்ரால் ஹைட்ராப்ஸாக யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுவாங்க, இந்த CO வந்து சோடியம் அமால்கம் போட்டோம்னா இந்த CO வந்து CHOH அப்படிங்கிற ஹைட்ரால் ஃபார்ம் ஆகிறனால பென்ஸ் ஹைட்ரால் இஸ் யூஸ்ட் அஸ் ஐட்ராப். இது கேட்பா ஐட்ராப்ஸ். அதேமாரி இந்த இடத்துல கார்டைட் நெயில் பாலிஷ் ரிமூவர். அப்புறம் இது பென்சால்டிஹைடில் சின்ன மால்டிஹைட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட், பெர்ஃப்யூமரி, ஹிப்னாட்டிக்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாமே ஹிப்னாட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகே, நாளைக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம்.